காலமாகவே காவிரி உரிமைக்காக பல்வேறு போராட்டம் நடத்தி பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை வாங்கி இப்பயுமே அதுக்கு எதிராக தான் கர்நாடக அரசு தொடர்ச்சி செயல்பட்டு இருக்கு. மத்திய அரசும் எப்போதுமே இந்த காவிரி விவகாரத்துல யாரு ஆண்டாலுமே கர்நாடகாவுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, கர்நாடகாவில் காங்கிரஸ் பாஜக மாறி அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் கூட இந்த கர்நாடக அரசு இதுவரை மதித்து நடந்ததா கிடையாது. காவிரியில் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு பருவமழை பொய்க்கும் போதெல்லாம் விவசாயத்திற்காக தண்ணீரை திறந்துவிட கோரும் போதெல்லாம் அவங்க பல்வேறு முதல்வர் விஜய் அவர்கள் இதில் உறுதியாக இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பிரதமரை சந்திக்கும் போது கூட இந்த விஷயத்தை அவர் நேரடியாக வலியுறுத்தி இருக்கிறார். இப்ப சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளின் கருத்தோட இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது 2015-16 பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த KPN டிராவல்ஸ் முழுக்க சாம்பலாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பல கோடி சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டது. தமிழர்களுடைய உடைமைகள் அடித்து நொறுக்கப்பட்டது. தமிழ் மாணவர்களுடைய கல்வி உரிமைகள் பறிக்கப்பட்டது. நிறைய தொடர்ச்சி அப்படி சொல்லிக்கிட்டே கேரளாவில் மாலை போட்டுட்டு போன சபரிமலைக்கு மாலை போட்டு போன சாந்தவேல் என்கிற ஒரு தமிழ்நாட்டு கூலி தொழிலாளி தமிழ்ல பேசினார் சொல்லிட்டு அவர் மேல சுட தண்ணி ஊத்தி கொண்ட FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட கண்ணதாசன் இருக்கார். வணக்கம். வணக்கம். அதாவது சட்டமன்றம் தொடங்கியிருக்கு. அதாவது இந்த ஆட்சி முதல் சட்டமன்றம் தொடங்கியிருக்கு. ஆளுநர் ஒரு இடத்துல நம்ம இந்த ஆளுநர் உரையை தனியாக ஒரு பக்கம் பார்ப்போம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் இந்த மேகதாது பிரச்சனை, காவேரி மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் இது பண்ணியிருக்காங்க. அது எல்லாருமே, அதாவது அனைத்து கட்சிகளும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலாக எதிர்கட்சி இந்த விஷயத்தை நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது முதல் பார்வை. நீ பன்னெடுங்காலமாகவே காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடு உறுதியான நிலைப்பாட்டில் அது எல்லா கட்சிகளுமே நம்ம சில கட்சிகளுடைய சமரச போக்குகளை தாண்டி எல்லா கட்சிகளும் காவிரிக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து, குறிப்பாக நீங்க மத்திய அமைச்சர் பதவி எல்லாம் ராஜினாமா செய்திருக்காங்க. நீங்க வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் கூட நம்ம மாநில உரிமை சார்ந்த விவகாரங்களில் காவிரி விவகாரத்துக்காக தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த வரலாறு இருக்கு. அதை விட கூடுதலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காவிரிக்காக மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்த வரலாறு எல்லாம் பார்த்திருக்கோம். அதனால ரொம்ப நீண்ட காலமாகவே காவிரி உரிமைக்காக பல்வேறு போராட்டம் நடத்தி பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை வாங்கி அப்பயுமே அதுக்கு எதிராக தான் கர்நாடக அரசு தொடர்ச்சி செயல்பட்டு இருக்கு. மத்திய அரசும் எப்போதுமே இந்த காவிரி விவகாரத்தில் யார் ஆண்டாலுமே கர்நாடகாவுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, கர்நாடகாவில் காங்கிரஸ் பாஜக மாறி ஆட்சிக்கு வர்றது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. இப்போ கடைசியாக 2018 உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பின்படி 175 DMC தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்காக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட அதை கொஞ்சம் கூட இந்த கர்நாடக அரசு இதுவரை மதித்து நடந்ததா கிடையாது. காவிரியில் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு பருவமழை பொய்க்கும் போதெல்லாம் விவசாயத்திற்காக தண்ணீரை திறந்துவிட கோரும் போதெல்லாம் அவங்க பல்வேறு காரணங்களை சொல்லி தட்டி கழிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த போக்கு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டியது. இன்னும் கூடுதலாக இப்போ அவங்க மேகதாதுவில் அணை கட்டுவோம்னு சொல்றாங்க. இந்த மேகதாது என்பதே எல்லை பிரிக்கப்படாத ஒரு பகுதியாக தான் இருக்குது. இது தமிழ்நாடு எல்லையா கர்நாடகா எல்லையா என்கிற இன்னும் வரையறைக்குள்ள போகாத ஒரு இடம் தான். அதனால மேகதாதுவை முதலில் தமிழ்நாட்டின் எல்லையாகத்தான் நம்ம உரிமை கோர வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில் மேகதாதுவில் கண்டிப்பாக கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டின் அத்தனை மக்களுடைய உணர்வுகளையும் தமிழ்நாடு அரசு முன்வச்சிருப்பது வரவேற்கத்தக்கது. முதல்வர் விஜய் அவர்கள் இதில் உறுதியாக இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பிரதமரை சந்திக்கும் போது கூட இந்த விஷயத்தை அவர் நேரடியாக வலியுறுத்தி இருக்கிறார். இப்ப சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளின் ஒருமித்த கருத்தோட இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது இன்றைக்கு கர்நாடக அரசு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த பதற்ற நிலை, இப்போ காவிரி கடமடை பகுதியில் வறண்டு போகக்கூடிய ஒரு நிலையை கர்நாடக அரசு உருவாக்கக்கூடிய அந்த பதற்ற நிலையை தமிழ்நாடு அரசு ஓரளவுக்கு அதை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக பார்க்கணும். இதில் காங்கிரஸோட இரட்டை வேடம்னு கூட சொல்லலாம். அதாவது இங்கே அவங்க கூட்டணி கட்சி, இங்கே நடக்கிற இப்போ சட்டசபையில் அவங்களுமே இந்த தீர்மானத்துக்கு இது பண்ணுறாங்க. அதே கர்நாடகாவில் அவங்களோட ஆட்சி தான், அவங்களோட முதலமைச்சர் சிவராஜ்குமார் தான் சொல்கிறாரு இந்த மாதிரி கன்ஃபார்மாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, அந்தந்த மாநிலங்களுடைய அதிகாரம் அரசியலை வச்சு தான் இந்த தேசிய கட்சிகள் எப்போதுமே, நீங்கள் இப்போ கம்யூனிஸ்டுகளே எடுத்துக்குவோம், கேரளாவில் ஒரு நிலைப்பாடு இருப்பாங்க, தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு இருப்பாங்க. அதனால் அது அந்த கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் தங்களுடைய அரசியல் தேவையை வச்சு தான் முடிவெடுக்கிறாங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை இந்த காவிரி விவகாரத்தில் வாய் திறந்திருப்பது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கர்நாடக இஷ்யூ, இந்த காவிரி இஷ்யூ வரும்போதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் ரொம்ப அமைதி காத்திருக்காங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்
வந்து எதிர்ப்பு தெரிவித்து வர்றது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு வகையில் இனியாவது தமிழ்நாட்டோட அரசியல் புரிந்து இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சிறு ஆறுதல் நமக்கு உருவாயிருக்கு. ஏன்னா கடந்த காலங்கள்ல எல்லாம் பார்த்திருப்போம், நீங்க தமிழ்நாடு தமிழ் மண் சார்ந்த பிரச்சனைகள்ல காங்கிரஸ் எப்போதுமே எதிர்நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஆனா இப்ப சமீப காலமாக இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வந்து காங்கிரஸ் வந்து சூழலை உணர்ந்து செயல்படுவதா நம்ம பார்க்கிறோம். அதுக்காக அமைச்சர் ராஜேஷ்குமார் கூட இந்த தீர்மானத்தை வந்து வரவேற்று பேசியிருக்கிறாரு. உறுதியாக இது வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் இவர்கள் வந்து காங்கிரஸ் கமிட்டியோடைய தலைமைக்கு இதை வந்து எடுத்து செல்ல வேண்டும். கர்நாடக மாநில காங்கிரஸ் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு எட்ட வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லாவற்றையும் விட அந்த நதிகள் அனைத்துமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளும் தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்பது அந்த பிரச்சனையோட ஒரே தீர்வு. ஏன்னா இந்தியாவில் வந்து தமிழ்நாடு கடைமடை பகுதியாக இருக்குது. இயல்பாகவே இங்கே வந்து தமிழ்நாடு வந்து எல்லா நதி நீருக்காகவும் மற்ற மாநிலங்களோட வந்து கையேந்த வேண்டிய நிலை இருக்குது. குறிப்பாக நீங்கள் பாலாறுக்காக நம்ம ஆந்திராவோட பிரச்சனை பண்ண வேண்டியிருக்கு. முல்லை பெரியாருக்கு ஒவ்வொரு முறையும் வந்து கேரளாவிட்ட வந்து கையேந்தி நிற்க வேண்டிய தேவை இருக்குது. கர்நாடகாவில் வந்து காவிரி, இது மாதிரி வந்து இயல்பாகவே எங்களுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய நதிநீர் பிரச்சனைக்காக நம்ம தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கோம். எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளும் தேசியமயமாக்கப்படுவது மட்டும்தான் இந்த நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதான் சரியா இருக்குமே தவிர இதெல்லாமே இடைக்கால தீர்வாக தான் இருக்கும். நீங்க எவ்வளவு பேசினாலும் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு பாயக்கூடிய நதிகள் எல்லாமே ஒரு மாநில உரிமை கொண்டாடும் போது மற்ற மாநிலங்கள் அதில் பாதிப்படைய தான் செய்யும். நீங்க இன்னும் காவிரியால புதுச்சேரி மாநிலமும் பயனடையக்கூடியது இருக்கு. புதுச்சேரிக்கும் தேவையான நதிநீர் வழங்க வேண்டிய இது இருக்கு. ஆனா யாரையுமே கலந்து கொள்ளாம தான் வந்து கர்நாடகா தன்னுடைய சொந்த நதி போல அதை வந்து உரிமை கொண்டாடுவது என்பது ஆபத்தான போக்கு. எனவே கர்நாடகா வந்து இந்த விடயத்தில் வந்து இந்த சூழலை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கறதான் நம்முடைய கோரிக்கையா இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு 2017-18 வந்து இந்த காவேரி பிரச்சனை மிக பெருசா வெடிச்சது. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் போட்டிகள் தமிழ்நாட்டில் விக்னேஷ் என்கிற ஒரு தமிழ் தேசிய இளைஞர் கூட தற்கொலை தீக்குளிச்சு இறந்து போனார். நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த டைம்ல நடந்தது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஆளும் கட்சி வந்து அப்பதான் அவங்களோட கூட்டணியே கட்டமைக்கிறாங்க. அதாவது வந்து அனைத்து இப்போ 2 கம்யூனிஸ்டுகள் விசிகா எல்லாரும் சேர்ந்து அப்பதான் அந்த போராட்ட காலத்துக்கு இது பண்ணாங்க. இப்போ இப்படி ஒரு போராட்டம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அதுக்கான சூழலை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நீங்க கடந்த காலங்களில் இப்ப நீங்க முன்னாடி நீர்வளத்துறை அமைச்சர் அந்த துரைமுருகன் வந்து இந்த விவகாரத்தில் வந்து நம்ம வந்து கர்நாடகாவுக்கு எதிராக செயல்படும் போது வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தாக்கப்படுவாங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப சில்லறத்தனமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க இங்க கர்நாடகா அவர்கள் அதிகமா தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கன்னடர்கள் இங்க நல்ல செல்வ செழிப்போட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை விட பிற மொழியாளர்கள் தான் இங்க செல்வ செழிப்போட வாழ்றாங்க. நீங்க கர்நாடகாவில் வந்து தமிழருடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்படுவதும் தமிழ் மாணவர்களுடைய கல்வி உரிமைகள் பறிக்கப்படுவதும் அது தொடர்ச்சியா இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசு அது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுக்காதுன்னு நம்புறோம். ஒரு ஸ்ட்ராங்கா கண்டிப்பாக கர்நாடக அரசுக்கு எதிராக காவிரி விவகாரத்தில் வந்து தமிழ்நாடு அரசு முடிவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து இது மாதிரியான போராட்ட களங்கள் இப்ப ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பிரச்சனைக்கு அடுத்தடுத்த தீர்வு என்ன? இப்போ வந்து தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றத்தை இது பண்ணுமா, இல்ல வந்து ஏற்கனவே காவிரி மேலாண்மையோட ஒரு இது இருக்கு, அதை வச்சு இன்னொரு நீங்க உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டதுதான் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமே. ஏன்னா அதுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் இதுல முறையா தலையிட்டு இந்த விடயத்தில் முடிவு கொண்டு வந்தாலே இது சரியாகிடும். இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேல நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த நதிகளை எல்லாம் தேசியமயமாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அத்தனை மாநில அரசுகளும் வந்து முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா இங்க இந்தியாவிற்குள் ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்குள்ள ஒரே நாட்டுக்குள்ள பாயக்கூடிய நதிகள்ல தொடர்ச்சியா பிரச்சனை இருக்கு. நீங்க இப்ப நீங்க சிந்து நதி பிரச்சனை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகளுக்குள்ள ஓடக்கூடிய சிந்துக்கள்ல கூட இவ்வளவு பிரச்சனை நடந்ததே கிடையாது. அதுவும் பாகிஸ்தான் வந்து பரம்பரை எதிரியா சொல்லக்கூடிய ஒரு நாடு. அந்த பரம்பரை எதிரியுடன் கூட நம்ம இத்தனை ஆண்டு காலம் நதிநீர் பிரச்சனைக்காக போராடி இருக்கோம்னா கிடையாது. சமீபத்தில் தான் சிந்து நதி பிரச்சனையில ஒரே ஒரு சின்ன பிரச்சனையானது. அதுவும் அந்த போர் நடவடிக்கை பிரச்சனை செந்தூர் நடக்கும்போது மற்றபடி வந்து இத்தனை ஆண்டுகால 70 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றுல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இப்படி ஒரு நதிநீர் பிரச்சனை உருவானதே கிடையாது. ஆனால் ஒரே நாட்டுக்குள்ள வந்து தொடர்ச்சியா நம்ம காவிரி விவகாரத்துல தொடர்ச்சியா தமிழர்களுடைய உடைமைகள் இழக்கிறோம். நீங்க 2015-16 பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த KPN டிராவல்ஸ் முழுக்க எரித்து சாம்பலாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பல கோடி சொத்துக்கள் நாசமாக்கப்பட்டது. தமிழர்களுடைய உடைமைகள் அடித்து நொறுக்கப்பட்டது. தமிழ் மாணவர்களுடைய கல்வி உரிமைகள் பறிக்கப்பட்டது. நிறைய தொடர்ச்சியா அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க ஆந்திராவிலுமே பாலாறு விவகாரத்தில் இப்படி நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க கேரளாவில் வந்து மாலை போட்டுட்டு போன சபரிமலைக்கு மாலை போட்டு போன சாந்தவேல் என்கிற ஒரு தமிழ்நாட்டு கூலி தொழிலாளி வந்து தமிழ்ல பேசினார் சொல்லிட்டு அவர் மேல வந்து சுட தண்ணி ஊற்றி கொண்ட சம்பவங்களாக நடந்திருக்கு. அப்ப எல்லா இடங்களுமே வந்து தமிழர்கள் மீதான வெறுப்புகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு எல்லாவற்றுக்குமே சரியான தீர்வு வந்து தமிழ்நாடு இனியும் வந்து இந்த மாநிலங்களோடு சண்டை போடாமல் இருக்கணும்னா நதிநீர் வந்து தேசியமயமாக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட வேண்டியிருக்கு. அதை மத்திய அரசு வந்து சரியாக கையாளணும். ஆனால் மத்திய அரசுகள் தொடர்ச்சியாக கர்நாடகாவில் பாஜகவும் காங்கிரஸும் ஆளக்கூடிய சூழல் இருக்கிறதால அவங்க
தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் தான் தொடர்ச்சியாக இருக்காங்க. நீங்கள் ஆந்திராவிலையும் காங்கிரஸ் பாஜக ஆளக்கூடிய சூழல் இருக்குது. இப்போ இந்த எல்லா மாநிலங்களுமே காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் மாறி மாறி ஆளக்கூடிய சூழல் இருக்கிறதால தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு தான் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப காங்கிரஸ்கான இங்க ஒரு கூட்டணி ஆட்சியில தானே இருக்காங்க. சோ இப்போவாது காங்கிரஸ் அதை உணர்ந்து இப்ப செயல்படுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இறுதி முடிவு மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு இப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. இந்த இறுதி முடிவு எடுக்கக்கூடிய இப்போ நீங்கள் சிவகுமார் வந்து என்ன இதை எப்படி மாத்துறாருன்னா, கர்நாடக மக்களுடைய தலைவராக தன்னை வந்து காட்டிக்க அவர் முயற்சி பண்றாரு. நான் தான் வந்து கர்நாடகாவுடைய ஒரு மிகச்சிறந்த தலைவர், அதனால வந்து கன்னட மக்களுடைய உரிமையை நான் விட்டு தர மாட்டேன். இந்த காவிரி இஷ்யூ வந்து அவங்க வந்து கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க. இது தமிழ்நாட்டுடைய உரிமையா கர்நாடகாவுடைய உரிமையா அப்படிங்கிற உரிமை பிரச்சனையா பாக்குறாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக இங்க காங்கிரஸ் என்பதை தாண்டி சிவகுமார் தன்னுடைய ஆளுமை தன்மையை நிலைநிறுத்திக்கிறதுக்காக கர்நாடகாவில் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ச்சியாக தூண்டி விடுவார். இன்னும் ஒருபடி அங்க இருக்கக்கூடிய கன்னட இனவெறி அமைப்புகளை தூண்டிவிட்டு ஏற்கனவே நடந்த கலவரங்களை போல நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதை மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. மத்திய அரசு தான் அதுக்கு இறுதி முடிவு எடுக்க முடியும். ஆனா ரொம்ப நன்றின்னு நிறைய விஷயங்கள் இந்த மேகதாது பத்தியும் என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் பண்ண போறாங்கன்றதை பத்தியும் பேசணும். நன்றி. நன்றி.